கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழக அரசியல் களத்தில் இப்பொழுதைக்கு ராஜினாமாவும் கட்சி மாற்றமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக பார்த்து விடுவோம். முதல்ல 3 பேர் ராஜினாமா பற்றி நேற்றைக்கு பேசியிருந்தோம். இன்றைக்கு 4வதாக நேற்றைக்கே இது அறிவிக்கப்பட்டு விட்டது. அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்திருக்கிறார். சுருக்கமாக டைப் அடித்து ஒரு கடிதம் ஒன்று கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். நீங்கள் கையாலேயே எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவர் கைப்பட எழுதி அதை வாங்கி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது அவர் தாவேக்கால சேர வேண்டியதுதான் பாக்கி. சேர்ந்த உடனே அவருக்கும் லேமினேட்டட் கார்டு கொடுத்து கை குலுக்கி உங்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சபாநாயகர் இந்த பக்கம் அறிவிச்சிருவார். கெசட்டில் அந்த இடமும் காலி அப்படின்னு அனுப்பிச்சிட்டாருன்னா அங்கேயும் இடைத்தேர்தல், இன்னும் நிறையா டிக்கெட்டுகளும் விழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்த ராஜினாமாவை ஏற்கக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி அணி சார்பில் குழுவாக சிலர் போய் சபாநாயகரை சந்திச்சிருக்காங்க. யார் யாருன்னா தலவாய் சுந்தரம், ஓஎஸ் மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இன்பதுரை, இவங்க 4 பேரும் சபாநாயகரை சந்தித்து மனு அளிச்சுட்டு அவங்க செய்தியாளர்களிடம் பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒரு 25 பேர் வாக்களித்தனர். அவர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதம் பரிசீலனையில் இருப்பதாக பேரவைத் தலைவரும் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தங்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுமோ என்ற அச்சத்தின் காரணமாக 3 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இப்ப 4வது சேர்த்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக சபாநாயகரிடம் கடிதம் தருகிறார்கள். இந்த கடிதத்தை சபாநாயகர் ஏற்றது விதிகளுக்கு முரணானது, சட்டத்துக்கு முரணானது. இதை ஏற்கக்கூடாது என்று நாங்கள் அதிமுக சார்பில் எங்கள் கோரிக்கையை மனுவாக தந்திருக்கிறோம். 3 பேரும் ராஜினாமா செய்த 5 நிமிடங்களில் சபாநாயகரின் அலுவலகத்துக்கு மேல் தளத்தில் உள்ள அமைச்சரின் அலுவலகத்தில், ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்தில், அந்த 3 பேருக்கும் தாவேகாவில் இணைந்ததற்கான உறுப்பினர் அட்டை வழங்கப்படுகிறது. பிரிண்ட் செய்யப்பட்டு லேமினேட் செய்யப்பட்ட அந்த உறுப்பினர் அட்டை அவ்வளவு விரைவாக வழங்கப்படுகிறது. இது தலைமைச் செயலகமா அல்லது தாவேகா தலைமை அலுவலகமா என்பது எங்களுக்கு புரியவில்லை. அது மட்டும் இல்லை, அவங்க அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஜோசப் விஜயோட கூட இருந்து வேற அவங்க போட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க, அவரையும் சந்தித்தாங்க. இது தொடர்பாக பொதுமக்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இவங்க எழுப்புறாங்க, பொதுமக்கள் எழுப்புறதா சொல்றாங்க. இத்தகைய நடவடிக்கையை அரசு ஊக்குவித்தால் அது குதிரை பேர நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய இன்பதுரை, சபாநாயகரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது, அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். 3 பேர் ராஜினாமா செய்தது அரசிதழில் வெளியிடப்பட்டாலும் அதை திரும்ப பெறும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. சபாநாயகர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று தெரிவித்தார். இது அரசிதழில் வெளியாயிருச்சு. சபாநாயகர் அதை மீண்டும் எடுத்துக்கொண்டு இல்லை அவங்களோட ராஜினாமா கடிதங்களை நான் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை தகுதி நீக்கம் செய்கிறேன் என்று அறிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பாயிண்ட். ஆனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பல்வேறு இந்த ராஜினாமா வழக்குகள் எல்லாத்தையும் கையில் எடுத்த போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அவங்கள பதவி நீக்கம் செய்தாலும் சபாநாயகர் அவர்களாகவே தங்களை ராஜினாமா செய்து கொண்டாலும் அவர்கள் வேறு கட்சிகளுக்கு மாறலாம். வேறு கட்சிகளுக்கு மாறி அதே தொகுதியில் மறுதேர்தல் நடந்தால் அவர்கள் நிற்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இதில் என்ன பெருசா இவங்க விவாதத்துக்குள்ள போகணும்? இதெல்லாம் வெறும் ஒன் அப் மேன்ஷிப் தான். அவங்க உங்க கட்சியை விட்டு தாவிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீ எப்படி வெளில போவ, நான் தான் உன்னை வெளில அனுப்புவேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய விருப்பம். சபாநாயகர் மூலமா வெளில அனுப்புவேன் உங்களை அப்போ கூட நீங்கள் அவர்களுடைய எம்எல்ஏ பதவியை தான் நீங்கள் பறிக்கணுங்கிறீங்க. அவங்க வேண்டானே தான் திருப்பி கொடுத்துட்டாங்களே. நீங்கள் அவங்க உங்கள் கட்சியை விட்டும் போயிட்டாங்க. நீங்கள் வேணா இல்லை உங்களுடைய கட்சி ராஜினாமா நான் ஏற்றுக்க மாட்டேன், நாங்கள் உங்களை கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வேணா பண்ணிக்கங்க. பட் பாயிண்ட் அது அவர்கள் மீது எந்த ஒரு தடையையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சட்டப்படி கோர்ட்டுகள் ஏற்கனவே சொல்லிருச்சு. அப்படின்னா அவங்க எப்படியும் அந்த தேர்தலில், அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் தவேக சார்பில் நிற்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ சட்ட நடவடிக்கைகள் மூலம் நீங்கள் அவர்களை மீண்டும் தேர்தலில் நிற்பதை தடுக்க முடியாது.
தார்மீக ரீதியில் நீங்கள் அவர்கள் மீது அழுத்தத்தை சுமத்தலாம். நீங்கள் அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு போய், அந்த தொகுதியில் போய், இவங்கெல்லாம் டர்ன் கோட்ஸ், இவங்களுக்கெல்லாம் அதிமுக சார்பில் நின்று ஜெயித்தார்கள், அதிமுகவில் அவர்கள் இருந்ததால் நீங்கள் அனைவரும் வாக்களித்தீர்கள், இப்போ பாருங்க அவங்க அப்படியே கட்சி மாறி ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அவர்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக இத்தனை நாள் வரை அவர்களை புறந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியை விட்டுவிட்டு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க போறாங்க. இவங்கெல்லாம் மனுஷங்களா? நம்ம பொதுவாக மக்களுக்கு இந்த அற உணர்ச்சி பற்றிய ஒரு உணர்வு இருக்கும். பலர் அதை கூட சொல்லலாம், என்னங்க நியாயம் இது, இவ்வளவு நாள் வாழ்வோ தாழ்வோ அந்த கட்சியில இருந்தாங்க, அந்த கட்சி தான் இவங்களுக்கு எல்லாமே பண்ணுச்சு, இப்போ கூட பாருங்க எல்லாரும் தோத்தாலும் இவங்க ஜெயிச்சு உள்ள வந்திருக்காங்க, ஒரு 5 வருஷம் இவங்க வெளியில இருக்க மாட்டாங்களா, அப்படி பதவி மேல ஆசையா அப்படின்ட்டு பொதுமக்கள் சிலர் சொல்லலாம். இவர்களுக்கு வாக்களித்த பலர் இவர்களுக்கு நான் இன்னொரு முறை வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்லலாம். ஏற்கனவே கட்சி மாறிட்டாங்க, ஏற்கனவே வாக்களித்தவர்கள் இவர்களுக்காகவும் வாக்களித்திருக்கலாம், கட்சிக்காகவும் வாக்களித்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் மாறாக புதிய கட்சி அவங்க சேர்றாங்க, தாவேக்கால அங்கே ஏற்கனவே நின்று ஒருத்தர் தோத்து போயிருக்காரு, அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவர் அங்கே நிறுத்த போகிறாங்க. தாவேக்காவினர் எங்களுக்கு கவலை இல்லைங்க, விசில் சின்னத்தில் யார் நின்னாலும், கழுத குதிரை யார் நின்னாலும் நாங்கள் கச்சக்குன்னு குத்திடுவோம், பட்டன் அழுத்திடுவோம், எங்களுக்கு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் தான், அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாராவது ஒரு எம்எல்ஏங்கிறவர் ஒரு கருவி தான், நாங்கள் என்ன இவங்களெல்லாம் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து இவங்க நோ பெருசாக எதையோ செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவா இவங்களை நாங்கள் அனுப்புகிறோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான், நம்ம சிஸ்டம் படி எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் மினிஸ்டர், எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட்லாம் இப்போ அமெரிக்காவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிரசிடெண்ட்டையும் கவர்னரையும், ஒரு மாநிலத்தின் கவர்னரையும் அந்த நாட்டின் பிரசிடெண்ட்டையும் நேரடி தேர்தலில் தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எம்எல்ஏ எம்பி அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, நேராக ஏன் ஓட்டு விஜய்க்கு அப்படின்ட்டு. அதுதான் இந்த தேர்தல் அப்படித்தான் ஆகி இருக்கிறது. எங்கள் வாக்கு விஜய்க்கு, விஜயுடைய விசில் சின்னத்துக்கு, நீங்கள்லாம் நடுவில் ஒரு கருவியாக நீங்கள் நிற்கிறீர்கள், உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி ஓட்டு போட்டாங்கன்னா இவர்கள் எல்லாரும் திரும்ப ஜெயிக்க போகிறார்கள், அவ்வளோதான். அதிமுக இவர்களை எப்படியாவது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் இவர்கள் பதவி நீக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நோக்கி போகிறாங்க. அதில் இருக்கிற ரிஸ்க் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க இந்த 25 பேர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 25 பேரில் 5 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து திரும்ப எடப்பாடி பழனிசாமி அணிக்கே வந்துட்டாங்க. இப்போ இந்த 5 பேரை மட்டும் விட்டு விடுங்கள், இவர்களும் மாறிதான் வாக்களித்தார்கள், ஆனால் இப்போ எங்கள் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு பதில் கடிதம் கொடுக்க போகிறாங்களா தெரியல நமக்கு. எல்லாரையும் கட்சித்தாவல் தடை சட்டம் படி சிவி சண்முகத்திலேருந்து எஸ்பி வேலுமணியிலேருந்து அத்தனை பேரையும் நீக்கிட்டா எல்லா இடத்துக்கும் இடைத்தேர்தல் வரும், அந்த எல்லா இடத்தையும் தாவேக்கா ஜெயிச்சிருங்க, அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ கடைசியாக நீங்கள் 22 இடமாக சுருங்கிடுவீங்க. ஈவன் தாவேக்கா ஜெயிக்கலை என்றாலும் திமுக தான் ஜெயிக்கும், உங்களுக்கு சான்ஸே கிடையாது. இன்னொரு தேர்தல் நடந்தால் அதிமுக ஒரு இடத்திலாவது ஜெயிக்கும்னு நீங்கள் கனவு கண்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் அது முழு தவறு. டெபாசிட்டே போக போகுது. 2 கட்சி தான் இப்போதைக்கு நிற்க போகுது, ஒன்று தாவேக்க, இன்னொன்று திமுக. மீதி எல்லாருக்கும் அங்கே டெபாசிட்டே போக போகுது. ஸோ உங்கள் கேம் பிளான் என்னன்னே தெரியல. என்ன கேட்டால் பேரவைத் தலைவர் எல்லாரையும் பதவி நீக்கம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளில் அதில் யாரெல்லாம் தாவேக்கால சேர்றாங்களோ சேரலாம், அதுக்கு தடையே கிடையாது. சேர்ந்து இடைத்தேர்தல், அது அரசுதழில் அத்தனை பேருடைய பதவியும் காலி, அந்த இடமெல்லாம் அந்த தொகுதிகள் எல்லாம் வேக்கண்ட் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அடுத்து இடைத்தேர்தல் தான். நீங்களா ரிசைன் பண்ணா என்ன, அவரா சபாநாயகராக தள்ளிவிட்டா என்ன? இதற்கு நடுவில் நான் நேற்றைக்கே இதை பற்றி சொல்லியிருந்தேன், கூட்டணி கட்சிகள் என்ன சொல்ல போகிறார்கள் அப்படின்ட்டு. கூட்டணி கட்சிகள் மொத்தம் 5, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஒரு காங்கிரஸ், ஒரு விசிக, ஒரு ஐயுஎம்எல். என்னுடைய கணிப்பு ஐயுஎம்எல் வாயே திறக்காது. முதல் கமெண்ட் விசிகட்டேந்து வந்திருக்கு. அந்த கட்சியுடைய பொருளாளர் SS பாலாஜி அவர் சுருக்கமாக ஆங்கிலத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. 3 MLAs act is unethical. Entertaining them would be dangerous. This is a clear, undoubted threat to the claim of TVK. சீஃப் மினிஸ்டருடைய x.com வலைத்தள ஹேண்டில் போட்டுட்டு
actor Vijay, @tvk Vijay HQ, that they would indulge in genuine and honest politics. ஸோ லிட்டரலாக திட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த 3 எம்எல்ஏக்களும், இப்போ நம்ம அந்த 4ன்னு சேர்த்துப்போம், இப்போ இது வரைக்கும் 4வது விக்கெட் விழுந்திருக்கு, 4 பேரும் செய்தது, அவர்களுடைய செயல் அறமற்றது, அவர்களை ஊக்குவிப்பது மிகவும் ஆபத்தானது. இது தாவேக நாங்கள் தூய சக்தி, நாங்கள் செய்ய போகும் அரசியல் என்பது தூய்மையானது என்று அவர்களுடைய கூற்றை பொய்ப்பிக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார். அடுத்து காங்கிரஸில் ஒரு சில பேர், இப்போ மாணிக்கம் தாகூர் வந்து நேற்றுக்கு இதை பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணார். இதில் என்ன தப்பு இருக்குது, வெளிப்படையாக செய்கிறாங்க, வெளிப்படையாக வந்து அவங்க கட்சி பதவியை விட்டுட்டு அந்த 3 பேரும் வெளில வந்து தாவேக்கால சேர்ந்து இப்போ அவங்க இனிமே தேர்தல் நிற்க போகிறாங்க, அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு ஜோதிமணி மாற்று கருத்தை முன்வைக்கிறார். இவங்க வந்து காங்கிரஸ் ஜோதிமணி, கரூர் எம்பி ஜோதிமணி இவங்க. ஏன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள்லேயே இன்னொரு எம்எல்ஏ ஜோதிமணின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஆண், இவர் பெண். ஒரு நீண்ட ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் எடுத்துப்போம். x.com வலைத்தளத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை தருவதற்கு ஒரு கூட்டணி கட்சியாக நிச்சயம் நாம் அவருக்கு துணை நிற்போம். ஆனால் அதற்காக தாவேகா தேர்ந்தெடுக்கும் அனைத்து வழிமுறைகளையும் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க முடியாது. அந்த வழிமுறைகள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. இம்மாதிரியான சூழலில் மாற்று கருத்துகள் நமக்கு இருக்குமே, ஆனால் அதை தயங்காமல் வெளிப்படுத்துவதுதான் தார்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சரியானது. மக்கள் தீர்ப்புக்கு எதிராக குதிரை பேரத்தை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க முடியாமலும், அமைத்தாலும் ஆட்சியில் தொடர்ந்து நீடிக்க முடியாமலும் பாரதிய ஜனதா பல்வேறு மாநிலங்களில் தடுத்து வருகிறது. இது வந்து நம்ம நேத்திக்கே இதை பற்றி பேசும்பொழுது பார்த்தோம். கர்நாடகத்தில் செஞ்சுருக்காங்க, மத்திய பிரதேசத்தில் செஞ்சுருக்காங்க. பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்திருக்காங்க, மணிப்பூரில் கவிழ்த்திருக்காங்க. தொடர்ச்சியாக குஜராத்தில் அந்த ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் கூட வராமல் காங்கிரஸில் யாராவது எமர்ஜ் ஆகிட்டு இருக்காருன்னா அவரை இந்த பக்கம் இழுத்து கலைச்சு பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக பலமுறை பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சியை பிளந்து அது 2/3 பிளவு எடுத்து அவர்களை வெளியில் எடுத்து அவர்களோடு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி அங்கே ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இப்படி பல காரியங்களை பாரதிய ஜனதா செய்திருக்கிறது. அதை சுட்டி காட்டிட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி குதிரை பேரத்தை ஆதரிக்கும், தமிழ்நாட்டுக்கு வெளியே எதிர்க்கும் என்கிற இரட்டை நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் எடுக்க முடியாது. ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் ஒரு சக்தியாக காங்கிரஸ் கட்சி செயல்படுமே ஆனால் அது காந்திக்கும் நேருவுக்கும் கொண்ட கொள்கைக்கும் செய்கிற வரலாற்று துரோகமாக மாறிவிடும். ஒருத்தர் கேட்பாரு, எங்க நேத்தி வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்துட்டு சொல்லாம கொள்ளாம ஸ்டாலின் அவர்களுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் டகார்னு அந்த பக்கம் மாறுறீங்களே, அது மட்டும் காந்திக்கும் நேருவுக்கும் கொண்ட கொள்கைக்கும் செய்கிற வரலாற்று துரோகமாக ஆகிவிடாதான்ட்டு. இன்னைக்கு வந்து நம்முடைய அரசியல் கட்சிகள் எல்லாம் ரொம்ப மாராலிட்டி என்பதை பேச முடியாதுங்கிற ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் இது போன்ற கட்சி உடைக்கும் காரியத்தால் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் தாவேக செய்யக்கூடிய இந்த செயலை நீங்கள் எதிர்த்தால் என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள்? இது உங்களுக்கு ஏற்கனவே இது நடக்கும் என்றே உங்களுக்கு தெரியாதா? கட்டாயமாக அதற்கான அந்த இடமும் காலமும் ரைப் அப்படின்னு சொல்லுவோம், நல்லா பழுத்து பழமாக இருக்கிறது. 3 கட்சிகள் 1, 2, 3 என்ற இடத்தில் இருந்தன. அவங்க தான் முக்கியமான கட்சி. மீதியெல்லாம் வந்து பொருட்டே கிடையாது. மீதியெல்லாம் 5, 2, 2, 1 அப்படின்னு இடம் வாங்கியவர்கள். 4 பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த 3 பேர் தான் இரட்டை இலக்கத்தில் வாங்கினவங்க. அவங்க தாவேக 3 இலக்கத்தில் 108, அதில் விஜய் ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்தவுடன் 107 ஆகிறது. அதுக்கு பிறகு 50க்கு மேற்பட்ட இடத்தை பெற்ற திமுக, 40க்கு மேலே இடத்தை பெற்ற அதிமுக. இந்த 3 பேர் தான் கேமில் இருக்காங்க. இதில் திமுக கட்டுக்கோப்பான கட்சி. திமுகவிலிருந்து சிலர் இப்பொழுது கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. கட்சியில் எப்போவுமே ஒரு சின்ன அதிருப்தி இருக்கும். அவர்கள் போயிருக்கிறார்களே தவிர அதிமுகவில் கொத்து கொத்தாக போகிறார்கள்.
தினசரி இவர் கட்சியை விட்டு போகிறார், அவர் கட்சியை விட்டு போகிறாருங்கிறது தான். முதல் நாளே வாக்கெடுப்பின் போதே 2ஆக பிளந்திருந்தது, 22, 25. அதுக்கப்புறமா அதுல உள்ள கொஞ்சம் மாற்றம், இங்க இருந்து இங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா எல்லாருமே பயம்தான் காரணம். இந்த கட்சி இப்ப உடைந்து சுக்குநூறாக ஆகக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறது. இதை நீங்க அணை கட்டி எல்லாம் நிறுத்த முடியாது. இது ஒரு வெள்ளம் அடித்து கொண்டு வருகிறது. அதுல ஒரு கொஞ்சம் கூட அந்த கரிஸ்மா, ஒரு கவர்ச்சி இல்லாத, இதுநாள் வரை எப்படியா இவர் இந்த கட்சியை தன் கைக்குள் வைத்திருந்தாருங்கிற அந்த ஆச்சரியம் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் கட்டாயமாக இனியும் கட்சியை தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அவங்க அதை ரிகன்சைல் பண்ணித்தான் ஆகணும். கட்சி பல துண்டுகளாக ஆகப் போகிறது. உடனடியாக பலன் வேண்டுவோர் எங்க போவாங்க? தாவேகாவுக்கு போவாங்க. நீண்டகால பலன் வேண்டுவோர், நாங்க கொள்கை முக்கியங்க, இந்த தடவை பரவாயில்ல, அடுத்த முறையாவது நான் தேர்தலில் நின்று ஜெயித்து நான் மேல மேல வளரணும் அப்படிங்கிறவங்க திமுகவுக்கு போவார்கள். மீதி பேர் இங்கேயும் அங்கேயுமாக எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ தங்களுடைய என் திறமை இது, நீ எனக்கு என்ன தருவ என்று ஒரு நேரடி ஆதாய பேரத்தில் ஈடுபட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக போறாங்க. அப்போ ஒரு 10 பேர் கூட உங்களுக்கு இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு 10 பேர் கூட எடப்பாடி பழனிசாமியோட நிற்க போவதில்லை. இது ஓரளவுக்கு அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிகிறது. இப்போ அவங்க என்ன பண்றாங்க? தினமும் போய் ஜேசிடி பிரபாகர் பேரவைத் தலைவரை போய் பார்த்துட்டு வர்றாங்க. கடிதமாக கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? எல்லா கடிதத்தையும் வாங்கி வைத்து விட்டு, என்னை நீங்கள் யாரும் வற்புறுத்த முடியாது, எனக்கு என்ன தோன்றதோ அதை தான் செய்வேன், வேணும்னா நீதிமன்றத்துக்கு போ அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட அப்படி ஓப்பனாக சொல்லலை, பட் அதுதான் அவர் சொல்றாரு. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேரவைத் தலைவரிடம் நிறைய டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு அப்படிம்பாங்க. இன்னொன்று நம்ம அதையும் பார்த்துட்டோம். இங்கே கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர் பதவி நீக்கம் செய்தாலும், எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை தாங்களே ராஜினாமா செய்தாலும் ரெண்டுமே எந்த விதத்திலும் அவர்களை பாதிக்க போவதில்லை. அப்படிங்கும்பொழுது உங்க கேம் ஓவருங்க, முடிஞ்சிருச்சுன்ட்டு நீங்க வீட்டுக்கு போறதை விட்டுட்டு இல்லை மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க இப்படி மல்லு கட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதற்கிடையில மாராலிட்டி லெசன்ஸ் வரிசையா கட்சியை சேர்ந்த பலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாம், அவர்களும் இதை தடுத்து நிறுத்த போவதில்லை. ஏன்னா இதை தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று, யூ கோலாம், நீங்களே ஒரு கூட்டணியை முறித்து விட்டு வருகிறீர்கள். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கட்சிக்குள்ள இருந்து இதை பண்றதாங்க தப்பு. கூட்டணிங்கிறது வேற, அது வெளியில இருக்கு. நாங்க தனி கட்சி, நாங்க விரும்பினா யாரோட வேணாலும் இருக்கலாம், விரும்பலைன்னா நாங்க அதை முறித்து கொண்டு போகலாம். ஆனா கட்சிக்குள்ள இருந்துட்டு எப்படிங்க இதெல்லாம் பண்றது அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆர்குமெண்டா இருக்கு. அந்த ஆர்குமெண்ட்டை பார்த்து எல்லோரும் சிரிப்பார்கள். அப்பா, நீ மட்டும் ஒழுங்கா, நீயும் அங்கிருந்து தாவிதானே இங்கே வந்திருக்க, நீயும் பதவி ஆசைக்காக தான் வந்திருக்க, நீ அதுக்கு முழுக்கு போடுற. நீ என்ன சொல்ற? இல்லை இல்லாட்டி கவர்னர் வந்துருவாரு, இல்லாட்டி பாஜக வந்துருன்னு. அதே தான் இவங்களும் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்க இல்லையா? எல்லாத்துலேயுமே அந்த ஹிப்போக்ரசி அப்படிங்கிறது உள்ளூரே இருக்கு. இவங்க சொல்றாங்க, என்னங்க இது, திமுகவுடன் பேசிவிட்டார்கள். இந்த 3 பேர் அதான் சொன்னாங்க, திமுகவுடன் பேசிவிட்டார்கள், எங்களுக்கு நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் அப்படின்ட்டு அவங்க அப்படியே அவங்க கவிதையா பாடுறாங்க. அவங்க புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி, புரட்சி தலைவி வளர்த்த கட்சி, இவங்க போய் திமுகவுக்கு எதிராக இருந்த கட்சியை போய் திமுகவோட பேசி இவங்க ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. எங்களால் தாங்க முடியலைங்க. நாங்கள் கட்சி உள்ளுக்குள்ள பேசினோம். கட்சி உள்ளுக்குள்ள பேசினப்ப ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நாங்கள் 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரளிப்போம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களித்தோம். இப்போ என்னடான்னா பாதி பேர் இங்கேயும் போறாங்க அங்கேயும் போறாங்க, ஊசலாடுது, எங்களால் முடியலைங்க. இனிமே அந்த கட்சியில் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. மேலும் விஜய் அவர்கள் அம்மாவுக்கெல்லாம் அம்மா போல அம்மா உணவகத்தை அப்படியே பார்த்து பாருங்க என்னெல்லாம் பண்றாரு அவரு. அம்மா உணவகம், அவர் அம்மா ஆட்சியை அப்படியே மீண்டும் கொண்டு வர போகிறவர் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் ஒருவர் தான் அப்படின்னு எங்களுக்கு பற்றுச்சு. எங்களுடைய தொகுதி மக்களுக்கு நல்லது செய்வதற்காக நாங்கள் இதையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு. இன்னொன்று, இதெல்லாம் யாரும் செய்யாத விஷயம்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும்னா, இந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது தேமுதிக கட்சி இருக்கு இல்லையா, அது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலை மூட்டிருச்சு. உடனே அந்த கட்சியை தீர்த்து கட்டிடுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. வரிசையாக கட்சியிலேருந்து ஆட்கள்லாம் வெளில எடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஜஸ்ட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் போய் பாருங்கள்.
அப்படி தேமுதிகவிலிருந்து வந்தவர் தான் மாஃபா பாண்டியராஜன். ஆனால் எல்லாரையும் வெளில எடுத்துட்டு அடுத்த தேர்தல் நடந்தது இல்லையா, 2011 to 16 முடிஞ்சு 16 தேர்தலில் வெளில வந்தவங்கள மாஃபா பாண்டியராஜன் ஒருத்தருக்கு மட்டும்தான் மீண்டும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது டுவர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் த எண்டு. அவர் மட்டும் ஜெயிச்சார், மற்றவர்களெல்லாம் நிறுத்தவே இல்லை. அது அவங்களுடைய மெத்தடாலஜின்னு வச்சுங்க. ஸோ இதில் இன்னும் ஏதோ குதிரை பேர அப்படி இப்படின்லாம் புதுசாக இது வந்து வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்பொழுதைக்கு ஏடிஎம்கே வீக், கொலாப்ஸ் ஆகி ஆல்மோஸ்ட் கான் கட்சி. அது திரும்ப வர்றதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. இது வந்து மிகவும் தெளிவாக எனக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே பட்டுருச்சு. இது ஒன்லி த ப்ராசஸ், எப்படியெல்லாம் அது உடைய போகிறதுங்கிற இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான். அதைத்தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மாராலிட்டி எல்லாம் இங்கே பேச முடியாது. இந்த ஒவ்வொரு கட்சியும் பண்ணக்கூடிய இந்த ஊழல், மக்களுக்கு பண்ணக்கூடிய அராஜகம், அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து பயங்கரமாக ஏதோ குதிரை பேரம், ஜனநாயகம் பலவீனப்படுத்துகிறது, வலுவாக்குகிறது அப்படின்லாம் என்னென்னவெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைய தேதியில் மக்கள் எதிர்பார்ப்பது, உங்களால் நல்ல ஆட்சி தர முடியுமா? சாதாரண லெவலில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட 250, 100, 300, 500ன்னு வசூல் பண்ணுறது, அந்த கட்டடம் கட்டுறதுக்கு எல்லாம் வந்து பார்ட்டி ஃபண்டு கொடு அப்படின்னு கேட்குறது, இப்படி எக்கச்சக்கமாக மக்களுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துரோகங்களை இந்த ஆட்சி தடுக்குமா? தெரியாது நமக்கு இது பண்ண போகிறாங்களா இல்லையான்ட்டு. இன்றைக்கி வரக்கூடிய இந்த சோஷியல் மீடியா ஹைப்பு, ரீல்ஸ் அதெல்லாம் நான் இப்போதைக்கு நம்ப போகிறதில்ல. ஒரு 6 மாதம், 1 வருடம் இது வந்து தொடர்ச்சியாக இது நடக்குமா? எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சரோடு சேர்ந்து ஊழல் என்பதை பெருமளவு நிறுத்த முடியுமா? அதிகாரிகள் பண்ணக்கூடிய ஊழலை தடுக்க முடியுமா? அது செய்தாலே இது வந்து ஒரு எத்திக்கல் மாரல் அரசு அப்படின்னு நான் ஒத்துப்பேன். ஸோ பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களுடைய ஆட்சியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த ஏற்கனவே உடையக்கூடிய இந்த கட்சியிலிருந்து இப்போ இவங்களுக்கு தேவை, ஆக்சுவலாக தவேகாவுக்கு என்ன தேவை? இந்த எம்எல்ஏக்களே கிடையாது. அந்த தொகுதிகள் எல்லாம் காலியாகணும், அங்கே மறுதேர்தல் நடக்கணும். அதுக்கான மெத்தடில் அவங்க இறங்கியிருக்காங்க. இன்றைக்கி நான் இதை கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிடுவேன். என்னுடைய கருத்து, பெரும்பாலான தமிழக மக்களும் இதை கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரச்சனைகள்னு அடுக்கும் பொழுது அதில் கரப்ஷன் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது நமக்கு. இது வந்து ஒன்றும் பெரிய மாராலிட்டி பிளேலாம் கிடையாது. அதனால் இதை வந்து மக்கள் இதை கண்டுகொள்ள போவது இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. பார்க்கலாம் அது எப்படி நடக்குதுன்னு. இப்போ நடக்கிறத பார்த்தா இன்னும் குறைந்தது 10லிருந்து 15, ப்ராபப்ளி ஈவன் 20 பேர் சிட்டிங் அதிமுக எம்எல்ஏ வெளியில் வந்து தாவேக்கால சேர போகிறாங்க. அடுத்த இடைத்தேர்தல் என்பது 20லிருந்து 25 இடங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் 20லேருந்து 25 இடத்துல எல்லா இடத்துலையுமே தாவேகா ஜெயிக்குமா, இல்லை 20 இடங்கள் கிட்டத்தட்ட ஜெயிக்குமா? மீதி இடம் திமுகவுக்கு தான் கிடைக்கும். நிச்சயமாக அதிமுக திரும்ப இங்கே வராது. அதை மட்டும் பார்க்க வேண்டியதான் நம்முடைய கண்ணோட்டமாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.